அதாவது நம்மளோட ராசி சக்கரத்தை அதோட தன்மைகளுக்கு பொறுத்த மாதிரி 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. சரம், ஸ்திரம், உபயம். உபயம் அப்படிங்கிறது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். அதாவது ராசி சக்கரத்தோட 4 கார்னரும் உபயராசிகள். இந்த உபயம் அப்படின்ற அந்த 4 ராசிகளுமே சுபகிரகங்கள். புதன், குரு. மிதுனமும் கன்னியும் புதனுக்கு கட்டுப்பட்டவங்க, தனுசும் மீனமும் குருவுக்கு கட்டுப்பட்டவங்க. அவங்க சுபகிரகங்கள் அப்படின்றதுனால எப்பயுமே தோற்றப்பொழிவு நல்லா இருக்கும். அவங்கள பார்த்தாலே ஒரு ராஜகலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரசன்னத்தில் சேலம் மாவட்டத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து நிறைய பிரசன்ன முறைகளை கற்றுக் கொடுக்குறோன்னா சேனல் மூலிமா நிறைய அவருடைய தகவல் எல்லாமே ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் சரி, ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கும் சரி, வாடிக்கையாளர்களுக்கும் நல்ல ஒரு கொடுப்பினை தந்து கொண்டிருக்கும் திருமதி ஆனந்தி மேடம் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு, உபய லக்னத்தின் பலன்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுமாறு வரவேற்கின்றேன். வாங்க மேடம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் மற்றும் ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடம் இணைந்து நடத்தும் 22வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களையும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த லைவ் ப்ரோக்ராமை எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் பணிவான வணக்கம். ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீட நிறுவனர் ஸ்ரீ யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உபயலக்ன பலன்கள். அதாவது நம்மளோட ராசி சக்கரத்தை அதோட தன்மைகளுக்கு பொறுத்த மாதிரி 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு 3 தன்மையோட பிரிச்சிருக்கிறாங்க. இதில் சரம் அப்படிங்கிறது வெகு சலனமுடையது. இந்த சரத்தில் என்னென்ன ராசி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 ராசிகளும் சரத்தத்துவத்தில் அடங்குங்க. அதே மாதிரி வெகு சலனமுடையது. இந்த சரராசிக்காரங்க எல்லாருமே எப்பயுமே இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஓய்வே இருக்காது. எப்பயுமே அவங்க இயக்கம் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஸ்திர ராசிகள் அப்படிங்கிறது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இது இந்த கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி மெதுவாக அப்படியே அசைவ மாட்டோமான்னு யோசிக்கும். இந்த ராசிகள்லாம் கொள்கை பிடிப்பு வச்சுருப்பாங்க. தான் நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் போராடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே காலதாமதமாக நடக்கும். உபயம் அப்படிங்கிறது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். அதாவது ராசி சக்கரத்தோட 4 கார்னரும் உபயராசிகள். இந்த உபயராசியில் முதல் 15 டிகிரி ஸ்திரத்தத்துவத்தில் வேலை செய்யுங்க. அடுத்த 15 டிகிரி சரத்தத்துவத்தில் வேலை செய்யுங்க. அதாவது நிலையற்ற தன்மை, அது சரமா ஸ்திரமா, அவங்க நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். அந்த மாதிரி தான் அவங்களோட வேலைகள் இருக்கும். அந்த அந்த ராசியில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்தினால் நம்ம நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது காலதாமதமாக நடக்கும். நடக்காது அப்படின்னு சொன்னால் உடனே நடக்கும். அப்போ அது எந்த அந்த அந்த ஒரு ராசி கட்டத்தில் 30 டிகிரியில் அந்த 15 டிகிரி ஸ்திரத்தில் இருக்குதா, அடுத்த 15 சரத்தில் இருக்குது. அப்போ எந்த தத்துவத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து பலன் சொல்லணும். சரிங்களா? இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு உபயலக்கணத்தை பற்றி தான் நம்ம பிரதானமாக நம்ம பேச போகிறோம். அதாவது உபயம் அப்படின்ற அந்த 4 ராசிகளுமே சுபகிரகங்கள். புதன், குரு. மிதுனமும் கன்னியும் புதனுக்கு கட்டுப்பட்டவங்க, தனுசும் மீனமும் குருவுக்கு கட்டுப்பட்டவங்க. அவங்க சுபகிரகங்கள் அப்படின்றதுனால எப்பயுமே தோற்றப்பொழிவு நல்லா இருக்கும். அவங்கள பார்த்தாலே ஒரு ராஜகலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தெய்வீகத்தன்மையோடு இருப்பாங்க. புத்தி சாதுரியம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு சின்ன விஷயத்தை கூட நல்லா புத்தி சாதுரியத்தோடு அவங்க பேசுவாங்க, சொல்லுவாங்க. தற்பெருமை அதிகம் உண்டு அவங்கக்கிட்ட. தன்னைத்தானே புகழ்ந்துக்குவாங்க. எதுவாக இருந்தாலும்
எனக்கு அப்படி, எனக்கு இப்படி, எனக்கு அது இது, நான் அது செஞ்சேன், இது செஞ்சேன் அப்படின்னு தனக்குத்தானே வந்து ஒரு பெருமை, பாராட்டு, புகழ் இதெல்லாம் அவங்களே வந்து செஞ்சுக்குவாங்க. புகழ்ச்சிக்கு மயங்குவார்கள். இப்போ ஒரு உபயலக்கணத்துக்காரங்ககிட்டையோ உபயராசிக்காரங்ககிட்டே போய் ஒரு காரியம் ஆகணும்னா, உங்களை நான் அங்கே பார்த்தேன், நீங்கள் அப்படி செஞ்சீங்க, இப்படி செஞ்சீங்க, உங்களை மாதிரி வல்லவர் கிடையாது, நல்லவர் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆதாயம் இருக்கும். ஆதாயம் இல்லாத எந்த விஷயத்தையும் வந்து உபயலக்கணத்தினர் செய்ய மாட்டாங்க. எப்பயுமே தன்னை வந்து பிரபலமாக வந்து காட்டிக்குவாங்க. தான் தான் வந்து டாப்பர், என்ன மாதிரி வந்து பிரபலம் வந்து யாருமே வந்து கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மமதை வந்து எப்பயுமே இருக்கும். தான் தான் டாப்பராக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து செயல்படுவாங்க. அவங்க வந்து பழகிறதே வந்து ஒரு விஐபிகள் கூட தான் வந்து பழகுவாங்க. பெரிய மனுஷ தோரணையால் தான் தன்னை வந்து காட்டிக்குவாங்க. சரிங்களா? அதே மாதிரி அவங்க எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னு போய் அவங்க வந்து கேட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுத்துருவாங்க. அவங்க சொல்கிற அந்த முறைப்படி செஞ்சாங்கன்னா அந்த உபயலக்கணக்காரர்கள் சொன்ன தீர்வு வந்து நல்லா அவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஊருக்கே உபதேசம் பண்ணுவாங்க. தன்னோட சொந்த வாழ்க்கையில் தனக்கு வர்ற பிரச்சனைகளுக்கு அவங்களால தீர்வு தேட முடியாது. அவங்களுக்கு வந்து மனக்குழப்பம், ஆஸ்லேஷன் வந்து தன்னோட சொந்த விஷயத்துக்கு வரும். ஆனால் அடுத்தவங்களுக்கு வந்து ஏன்னா வெளி உலக நாலேஜ் அவங்களுக்கு வந்து அவ்வளோ அப்டேட்டாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு தொழில் பண்ண போகிறேங்க, இந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அந்த தொழிலில் உள்ள நல்லது கெட்டது உள்ள நுணுக்கங்கள், நல்ல நுணுக்கமான நாலேஜ் உண்டு. அது எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற புட்டு வைப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எளிதில் அவங்க அதை வெளியவும் சொல்ல மாட்டாங்க. தனக்கு தானே பிரச்சனைக்கு தீர்வு தேடுறேன்னு அவங்களே ஒரு பிரச்சனையை வந்து தனக்கு தானே வந்து வச்சுக்குவாங்க. அந்த சொந்த செலவில் வந்து சூனியம் வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து உபயலக்கணம் தான். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, தனியாகவே எங்கேயுமே போக மாட்டாங்கங்க. எங்கே போனாலும் அவங்க கூட வந்து ஏதாவது ஒரு 4 பேர் வந்து இருக்கணும். ஒரு இடத்துக்கு வந்து இன்றைக்கி தனியாக போச்சோன்னா ஒன்று ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க, இல்லை தெரிஞ்சவங்க கூட போவாங்க. அவங்க தனியாகவே எங்கேயுமே வந்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து படைசூழ போகிறது தான் வந்து பிடிக்கும். இவங்களுக்கு சொத்து சேர்க்கை வந்து அதிகமாக இருக்குங்க. எப்படி சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மிதுன லக்னத்தை எடுத்துக்கங்க. அவங்களுக்கு வந்து 4 குடையவனும் வந்து கன்னி புதன் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனோட நட்சத்திரம் வந்து 4ஆம் இடத்துல இருக்குங்க. எல்லா உபயலக்கணத்துலையும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. நல்லா மைன்யூட்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். இப்போ கன்னியா லக்னம்னு எடுத்துக்கோங்க. கன்னியா லக்னத்துக்கு 2 குடையவன் சுக்கிரன். இதோட நட்சத்திரம் வந்து தனுசில் வந்து பூரமாக வந்து இருக்குதா. அதே மாதிரி இப்போ தனுசு லக்னத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து 2 குடையவன் வந்து சனி பகவான். அவரோட நட்சத்திரம் 4ஆம் இடமான மீனத்தில் வந்து இருக்குது, உத்திரட்டாதியாக வந்து இருக்குது. இப்போ மீன லக்னம்னு எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து 2 குடையவன் செவ்வாய் மிதுனத்தில் வந்து மிருகசீரிசமாக வந்து நிற்குது. இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 2-4 காம்பினேஷன் இருக்கிறனால வெளியில் வந்து அவங்க வந்து சம்பாதிச்ச மாதிரி வந்து காட்ட மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து வாடகை வருமானம் வாங்குவாங்க, இல்லை தாய் வழி சொத்து அவங்களுக்கு கிடைக்கும். பெண்களாக இருந்தால் நிறைய உபரியாக நகை நட்டு எல்லாமே வந்து கிடைக்கும். உபாயம்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். பெற்றவங்களோட அனுகிரகம் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ இருக்கும். குறிப்பாக அவங்க தவறே செஞ்சால் கூட அவங்க தாய் வந்து அவங்கள வந்து வெளியில் வந்து விட்டு கொடுக்கவே வந்து மாட்டாங்க. விவசாயம், கால்நடை வளர்க்குறது, பண்ணை தொழில், ரியல் எஸ்டேட்டு, ஜோதிடம், அப்புறம் அதாவது மந்திர உபதேசம், இதிலெல்லாம் வந்து இந்த உபயலக்கணங்களை மாதிரி வந்து பெஸ்ட்டு வந்து வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அந்தளவுக்கு அவங்க ஜோசிய நாலேஜு, ஆன்மீக நாட்டம் இந்த மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருப்பாங்க. இவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு பெரிய தோட்டம் தொரவு வச்சுருந்தாங்க கிடையாது. அவங்க வீட்டில் ஒரு 2 செடியாவது கண்டிப்பாக இருக்கும். கால்நடை வளர்க்குறதுல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இல்லை கால்நடை வளர்க்குறதுல அவங்களுக்கு ஆர்வம் இல்லை என்றால் அவங்க வீட்டு வாசலில் பாருங்கள் ஒரு 2 நாயாவது கிடக்கும். அந்தளவுக்கு அவங்க வீட்டை தேடி அவங்க அந்த விலங்குகளை தேடி அவங்க போலேன்னா கூட அந்த விலங்குகள் வந்து அவங்க வீட்டை தேடி வந்து வரும். எப்பயுமே அவங்க வந்து வீட்டு விலங்குகள் வளர்க்குறதுல அவங்களுக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். வீட்டோட அவங்க சேர்த்து வளர்க்கலைன்னா கூட எப்பயுமே பாருங்கள் அந்த விலங்குகளுக்கு வந்து உணவிடுறதுல வந்து அவங்கள மாதிரி வந்து முன்னுரிமை வந்து வேறு யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தொண்டு செய்கிற மனப்பான்மையும் அதிகமாக வந்து உண்டு. இப்போ 4-2 சம்மந்தம் இருக்கிறனால அவங்க கற்ற கல்வி அவங்களுக்கு வாழ்நாள் பூரா பலன் தருங்க.
இப்போ நிறைய பேர் வந்து படிப்பு ஒன்று படிச்சிருப்பாங்க, ஒரு நிலை ஒரு ஏதோ ஒரு வேலை பார்ப்பாங்க, வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்து பார்ப்பாங்க. ஆனால் இவங்க தான் படித்த படிப்பு சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த உபதொழில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு தொழிலுக்கு ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்து படிச்சிருந்தா கூட ஏதாவது ஒரு உபதொழில் வந்து அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வாங்க. குறிப்பாக வந்து இந்த கமிஷன் அடிப்படையான தொழிலெலாம் செய்கிறதுல இவங்கள மாதிரி வந்து டாப்பர் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒருத்தவங்களோட மைண்டை வந்து கேப்சரிங் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து இவ்வளோ தான், இவங்களோட கேரக்டர் இது தான் அப்படின்னு அப்சர்வ் பண்ணுவாங்க. அவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணி அவங்கள கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு அந்த கமிஷன் அடிப்படையான வேலைகள் எல்லாம் கரெக்டாக இவங்ககிட்ட நம்ம இந்த பொருளை சேல் பண்ணலாம் அப்படின்றத வந்து நல்லா மைன்யூட்டாக வந்து பண்ணிடுவாங்க. இப்போ 5ஆம் இடத்தை வந்து வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு 5 குடைவனும் 12 குடைவனும், அதாவது மிதுன லக்னத்துக்கு வந்து 5 குடைவ சுக்கிரனே வந்து 12 குடைவனாக வந்து வருவார். அதே தனுசு லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 குடைவன் செவ்வாயே வந்து 12 குடையவராக வந்து இருக்கிறாங்க. இப்போ ஒரு கன்னி லக்னத்தை எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து 5 குடைய சனியே வந்து 6 குடையவனாக வந்து இருக்கிறாங்க. இந்த 3 உபய லக்னத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இதையுமே எடுத்துக்கலாம், நம்ம வந்து மீனத்தையுமே எடுத்துக்கலாம். மீனத்துக்கு வந்து 5 குடையன் வந்து ஒரே ஆதிபத்தியம் தான், சந்திரன் தான். ஆனால் அந்த மீனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 5, 9 3மே வந்து திரிகோணமாக வரும், நீர் ராசியாக வந்து வரும். அதனால் இவங்க வந்து பெரும்பான்மையாக பூர்வீகத்தில் வந்து வசிக்க மாட்டேன்றாங்க. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் தான் அவங்க வந்து வாழ்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அவங்க பூர்வீகத்தை விட்டு ஒரு 30-40 கிலோமீட்டர்லையாவது தள்ளி தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் போனால் கூட தன்னோட வயதில் அவங்க வந்து பூர்வீகத்துக்கு தான் வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஆசைப்படுறாங்க, பூர்வீகத்தில் தான் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி 5-12 சம்மந்தம் இருக்கிறனால பிள்ளைகளுக்காக நிறையா வந்து விரயம் பண்ணுறாங்க. பிள்ளைகள் மேலே ஆசை வச்சு பிள்ளைகளுக்கு நிறையா பாசம் கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து அவங்க இழந்துடுறாங்க. இல்லை அந்த பிள்ளைங்களோட தவறான நடவடிக்கைக்கு அந்த பேரண்ட்ஸ் வந்து காரணமாக வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆஸ்லேஷன் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு கிடைக்காது நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கணுன்றதுனால தவறான அதிகப்படியான செல்லம் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து பிள்ளைங்களோட நடவடிக்கை கெடுறதுக்கு அவங்களே வந்து காரணமாக இருக்கிறாங்க. இல்லை பிள்ளைங்களால் நிறையா விரயங்களை வந்து சந்திக்கிறாங்க. இப்போ பூர்வீக சொத்தெல்லாம் அவங்களுக்கு வந்து நிறையா இருந்தாலுமே அந்த சொத்தை வந்து அவங்களுக்கு வந்து பயன்படாமல் போயிடுது. ஏன்னா 5 குடையவன் 12 குடையவனாக இருக்கிறனால கன்னியா லக்னத்துக்குலாம் 5-6 சம்மந்தம் இருக்கு இல்லையா. சில நேரங்கள்லாம் அந்த கன்னியா லக்னத்தை பற்றி, இந்த பூர்வீக சொத்தை பற்றி நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அதாவது 5-6 சம்மந்தம் இருக்கிறனால கௌரவத்துக்காக ஒரு சொத்தோட மதிப்பு வந்து ஒரு 50 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க 1 கோடியை கூட செலவு பண்ணுவாங்க. அந்த சொத்தால் அவங்க வந்து கடனாளியானா கூட வந்து பரவாயில்ல, ஆனால் அந்த சொத்து என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்றக்காக அந்த 5-6 காம்பினேஷன் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வேலை செய்யுது. இதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை நடந்தாலும் சரிங்க, ஒரு தீமை நடந்தாலும் சரிங்க, அது வந்து அவங்கக்கிட்ட வந்து அப்படியே நிலைத்து நிற்காது. இப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நல்லதை வந்து அவங்களால அதிகமாக வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அந்த என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசுபம் வந்து நடந்துடும். ஐயோ இப்படி அசுபம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு தீர்வு தேட முயல்றதுக்குள்ளே திரும்ப ஒரு நல்லது நடக்கும். நல்லதும் கெட்டதும் அவங்களுக்கு வந்து மாறி அவங்களோட லைஃப்பை வந்து அவங்களாலே வந்து தீர்மானிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ ரெண்டுமே அவங்க ஜாதகத்தில் 50% தான் அவங்களால அனுபவிக்க முடியுது. அதே நேரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும், நல்லது நடக்கிறத வந்து நம்ம வந்து 50% அனுபவிச்சா கூட எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க ஈஸியாக வந்து அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுறாங்க. இது வந்து நிறையா நல்லா வந்து ஆய்வு பண்ணி பாருங்க. உபயலக்கணக்காரங்க எல்லாருமே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் அவங்க தனக்குத்தானே ஆலோசனை பண்ணி சொதப்புனா கூட அந்த பிரச்சனையிலேருந்து எளிதில் மீண்டு வெளியில் வந்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க. நோய் வந்தால் அந்த நோயோட தன்மை என்ன, அந்த நோய் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு வந்து நிறைய டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்கங்க. கடைசி ஒன்றுமே இல்லைன்னு தான் ரிப்போர்ட் வரும். 1 லட்சம் 2 லட்சம்லாம் வந்து நிறையா வந்து செலவு பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த இப்போ மிதுனன்னு எடுத்துக்கோங்களேன், ராகு சாரத்தில் ஏதாவது திருவாதிரையில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவங்களுக்குலாம் வந்து லங்ஸ் ப்ராப்ளம் வந்து நிறையா வரும். எவ்வளோ வைத்தியம் பண்ணுங்க, அதுக்கு தீர்வே கிடைக்காதே தவிர அவங்க நிறையா வந்து செலவு பண்ணி ஸ்கேன் பண்ணியெல்லாம் பார்ப்பாங்க. கடைசி ரிப்போர்ட் ஒன்றும் இல்லைன்னு தான் வரும். அந்தளவுக்கு அந்த நிலையற்ற தன்மையை வந்து கொடுக்குது அந்த உபயம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கடன் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் உண்மையிலே பாருங்கள், அவங்களுக்கு வந்து இப்போ மிதுன லக்னத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 குடையவனோட நட்சத்திரம் 6ல் இருக்குங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் 1-6 சம்மந்தம் இருக்குதுங்க. இப்போ லக்னாதிபதி வந்து புதன் 6ல் வந்து கேட்டை வந்து இருக்குது. அந்த 6ல் வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா 1-6 சம்மந்தம் இருக்குதுங்க, கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படிம்பாங்க. ஆனால் பாருங்கள்
எவ்வளோ கடன் வாங்கினாலும் அவங்க மலமலன்னு கெட்டி முடிப்பாங்க. ஏன்னா 6 குடையவனே 11 குடையவன். எவ்வளோ கடன் வாங்குவாங்க, ஆனால் அவங்க கெட்டி முடித்து அவங்க பாலிசாக வெளியில் வந்துடுறாங்க. இது மாதிரி வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து எதெல்லாம் நம்ம நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து நடந்துருது. எதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுக்குது. இப்போ உபயலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக அவங்க வந்து பாதிக்கப்படுறது வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான். அதாவது நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணை, இந்த 4 விஷயங்களில் அவங்கள வந்து யாருமே காப்பாற்ற முடியலைங்க. அவங்களால காப்பாற்றிக்க முடியலை. அதாவது இப்போ உபயலக்கணத்தையும் சேர்க்கலாமா? இப்போ ஐயா வந்து திருமண பொருத்தம் பற்றி நிறையா விஷயங்கள் வந்து சொன்னாங்க. இப்போ உபயலக்கணத்தையும் சேர்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு மிதுன லக்கணத்தை வச்சுக்கோங்க, அது வந்து காற்று ராசிங்க. தனுசு லக்கணத்தை வச்சுக்கோங்க, அது வந்து நெருப்பு ராசி. இப்போ ஒரு மிதுனத்தையும் ஒரு தனுசையும் வந்து ஒரு மேட்சிங் பண்ணிடுறாங்க அப்படின்னா, வீட்டுக்காரர் வந்து அடிக்கிறதுக்கு கையை ஓங்கினோடனே அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் போயிடும், என் வீட்டுக்காரன் என்னை அடிச்சு கொண்டுட்டான். நடக்குது, நிறைய இடங்கள்ல வந்து நடக்குது. ஏன்னா நெருப்பு வந்து நெருப்பும் காற்றும் ஊதி பிரச்சனையை வந்து பெருசுபடுத்துதுங்க. உடனே இவங்க போய் சொல்லுவாங்க, அவன் ஒரு நாள் என்றைக்கோ ஒரு நாளைக்கு அவன் கை வாங்கினதுக்கே வந்து அடிச்சிட்டான்றாங்க, அடுத்து டெய்லி அடிக்கிறானா அப்படின்னு வந்து வருது. இதெல்லாம் வந்து கற்பனை இல்லைங்க, நிஜ வாழ்க்கையில் அனுபவத்தில் கண்ட உண்மைகள். இந்த மாதிரி ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் காலபுருஷ தத்துவத்துப்படி நம்ம பார்த்தா கூட வந்து இப்போ பாதகம், மாரகம், கேந்திரம் இது எல்லாமே 7 குடையவனுக்கு வந்து அதே மாதிரி தான் வரும். இப்போ ஒரு மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து 4ஆம் இடம் கேந்திரம், 7ஆம் இடமும் கேந்திரம், 10ஆம் இடமும் வந்து கேந்திரம். அப்போ அந்த உபயம் 4மே வந்து அவங்களுக்கு வந்து கேந்திரமாக வருதா? இப்போ ஒரு மீன லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கேந்திரமாக வருதா? அப்போ அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிடித்தம் இல்லாமல் போயிடுது. அதாவது ராசிகளோட தன்மை வந்து அந்த அடுத்த ராசிக்கு வந்து ஒத்து போக மாட்டேங்குது. அவங்க உபயலக்கணமாக இருந்தால் கூட வந்து ஒத்து போக மாட்டேங்குது. இப்போ ஆனால் இதில் இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மீன லக்கணமோ ஒரு கன்னியா லக்கணமோ ஒரு கூட்டுத்தொழில் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அபரிமிதமாக அவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகுதுங்க. நிறையா நான் வந்து பார்த்துருக்கேன். இப்போ ஏன் மீன லக்கணமும் கன்னி லக்கணமும் அப்படி ஒத்து போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 குடையவனே வந்து 7 குடையவனாக வந்து வர்றாங்க. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு கூட்டுத்தொழில் வந்து செட் ஆகுது. இந்த ஏக்கரா கணக்கில் எங்கேயாவது நிலம் வாங்கி போடுறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் கூட்டாக சேர்ந்து வாங்கினோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஜாதகத்துலலாம் வந்து அவங்க வந்து பெரும்பான்மையாக வந்து மீன ராசியாக இருக்கிறாங்க, மீன லக்னமாக இருக்கிறாங்க, கன்னி ராசியாக இருக்கிறாங்க, இல்லை கன்னி லக்னமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கூட்டுத்தொழிலும் ஓரளவுக்கு செட்டாக தான் வந்து செய்யுது. இப்போ ஒரு மிதுன லக்னத்தோட திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் குரு வலுத்துட்டா அவங்க வந்து தலைகீழ நின்று வந்து தண்ணி குடித்தாலும் அவங்களால திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணை கூட வந்து வாழவே வந்து முடியலைங்க. குரு வலுத்தாருன்னு வச்சுக்கோங்க, 7 குடையவன் வந்து வலுவாக இருக்கும்போது வாழ்க்கை துணை வந்து ஜாதகரை வந்து அடிமைப்படுத்தணும்னு வந்து நினைக்கிறாங்க. இது குருவுக்கும் சனிக்கும் சம்மந்தம் இருந்தால் பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு நிலையில் வந்து நல்ல நிலைக்கு வர்றாங்க. ஆனால் திருமணம்ன்ற விஷயத்தில் அவங்க கருத்து வேறுபாடு தம்பதிகளுக்குள்ளே மிகுதியாகி பெரும்பான்மையாக வந்து பிரிவை நோக்கி போகிறாங்க, இல்லை ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட பேசாமல் இருக்கிறாங்க. இன்னொரு ஆய்வு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிதுன லக்னத்துக்கு வந்து 7 குடையவன் வந்து குரு வந்து 2ஆம் இடத்துல போய் வந்து உச்சமாகிறார். அப்போ 2-10 காம்பினேஷன் வந்துடுது. இவங்கெல்லாம் வந்து பேச்சை மூலதனமாக கொண்ட தொழிலில் டாப்பராக இருக்கிறாங்க. வருமானம் மட்டும் வீட்டுக்கு வருதுங்க, ஜாதகர் வந்து வெளியில் இருக்கிறாருங்க. குடும்பத்து கூட அவங்களால வந்து சேர முடியலை, இல்லை குடும்பத்துக்குள்ள அவங்களோட குணநலங்களை இவங்களால ஏற்றுக்க முடியலை. அந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை இருக்குது. குருதசை சனி புத்தி, சனி தசை குரு புத்தி, இந்த காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே வந்து போதும்டா சாமி அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து நிறைய வேதனைகளை வந்து அனுபவிக்கிறாங்க. இப்போ ஒரு கன்னி லக்னத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு கன்னியா லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதி வந்து புதன், 7 குடையவன் வந்து குரு. இதே மாதிரி தான் இவங்களுக்கும் அந்த குரு சனி சம்பந்தம் வர்றப்பெல்லாம் குருவுக்கும் சனிக்கும் கோச்சாரத்திலேயோ அவங்களுக்கு ஜனனகாத ரீதியாகவோ அந்த குருவுக்கும் சனிக்கும் சம்மந்தம் வர்ற காலங்கள்லாம் வீட்டில் வந்து பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து நிலராசி, அதாவது கன்னி வந்து நிலராசி, மீனம் வந்து நீர் ராசி. அப்போ நிலம் வந்து நீரை வந்து ஈர்த்துக்குதா? இவங்க ஓரளவுக்கு கைண்டாக இருந்தால் கூட அந்த ராசியில் வந்து சுக்கிரன் வந்து அவங்களுக்கு வந்து நீச்சம், 7ஆம் இடத்துல புதன் வந்து 7ஆம் இடத்துல புதன் வந்து நீச்சம். அப்போ லக்னாதிபதி 7ஆம் இடத்துல வந்து அந்த உச்ச நீச்சம் இருக்கிறதுனால 2 பேருக்கும் ஒருத்தரோட உணர்வுகளுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. இதே மாதிரி ஒரு தனுசு லக்னத்தை எடுத்துக்கங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கு வந்து புதன் வந்து நட்புங்க, ஆனால் புதனுக்கு வந்து குரு வந்து பகைங்க.
அப்போ இவங்களுக்கு அந்த குரு தசை புதன் தசை குரு புத்தி இதெல்லாம் வர்ற காலங்களில் வாழ்க்கையே வந்து போராட்டமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி போய் வந்து 8ஆம் இடத்துல போய் வந்து உச்சமாகிறார். அதாவது 7க்கு 2ல் போய் உச்சமாகிறார். வரப்போகிற வாழ்க்கை துணை பெரும் பொருளாதாரத்தோட கண்டிப்பாக வர்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகங்க, ஒரு தனுசு லக்கணத்திலே வந்து சந்திரன் வந்து கேது சாரங்க. ஏன்னா நான் வந்து இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே கேட்குறேன், நீங்கள் வந்து டாக்டரான்னு வந்து கேட்குறேன். கேட்டுட்டு அடுத்த கேள்வியை நான் வந்து கேட்டேன், நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறேன். ஏன்னா அட்டமாதிபதி போய் லக்கணத்திலேயே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அது 7ஆம் இடத்தை வந்து பார்க்குது. அப்படின்னாலுமே அந்த பிரிவினைன்றது வந்து எப்படினாலும் வந்து அந்த கிரகங்கள் வந்து கொடுக்கத்தான் வந்து செய்யுது. இப்போ ஒரு மீன லக்கணத்தை எடுத்துக்கோங்க. லக்கணத்திலே வந்து புதன் வந்து நீச்சம், ஆனால் அங்கே சுக்கிரன் வந்து உச்சம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை துணைக்கு உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதாவது ஒருத்தவங்க வந்து சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க, அந்நேரம் பார்த்து அவர் வந்து கோயிலுக்கு போகணும்பார், பார்க்குக்கு போகணும்பாங்க. அந்நேரத்துக்கு போய் எனக்கு வெளியூருக்கு வர முடியாது, இல்லை வெளியில் வர முடியாது. இப்படி அவங்களோட உணர்வுகள் வந்து மாறுபட்ட தன்மையாக இருக்குது, உபயலக்கணமாக இருந்தால் கூட. ஆனால் எவ்வளோ ஒரு இது இருந்தால் கூட அந்த உபயலக்கணத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ எவ்வளோ அடித்தாலும் நல்லவன்டா தாங்குறடா அப்படின்ற அளவுக்கு தான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து வெளியில் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி தெளிவாக தெம்பாக தைரியமாக தான் வந்து நிற்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உபயலக்கணத்தோட பலன்களை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கு நன்றி.